ஹாய் ஷலம். எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னென்னா, ஆண்டவரே என்னை இப்படி ஆசீர்வதிங்க, காரை கொடுங்க, வீடை கொடுங்க, ஆண்டவரே ஆசீர்வாதம் எனக்கு கொடுங்க. தினமும் ஜெபம் போகும்போது என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதத்தை கேட்டுன்னு இருப்போம். நான் ஒன்று எபேசியன்ஸ் எழுதின புஸ்தகத்தில் படித்து கொண்டு இருக்கும்போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லுகிறது, ஆண்டவர் ஆல்ரெடி நம்ம ஆசீர்வதிச்சிட்டுக்கிறாரு. அப்போ தான் எனக்கு புரியுது, ஆண்டவர் ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டோன்னு, எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும்னு யோசிங்க. ஒன்று ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறங்க, என் ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும்னு கேளுங்க. ஜெபம் ஏதோ ஒன்று தெரியாமல் நம்ம ஆண்டவரே ஆசீர்வதிங்க 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 கேட்டுனே தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே நான் ஆசீர்வதிச்சிட்டேன்டா, அந்த ஆசீர்வாதத்தை நீ பாரு, உனக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நீ கண்ணை திறந்து பாரு, உன் ஆவிக்குரிய விஜயனை கண்ணை திறந்து பாருன்னு. ஆவிக்குரிய கண்ணை திறங்க, ஆசீர்வாதத்தை பாருங்க. God bless you. The Shalom in Jesus.